நான் தான் உங்கள் மைக்கி கேமிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர். நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு 1v1 போகணுன்னு ஆசைப்பட்டார். நம்மளும் சரின்னு சொல்லிட்டு ரூம் கார்டெலாம் க்ரியேட் பண்ணி அவரை கூப்பிட்டோம். அவரும் சரின்னு வந்துட்டார். இல்லை பெட் என்னென்னா, நான் தோத்தேன்னா நான் எதாவது பண்டில் அவருக்கு கிஃப்ட் பண்ணணும், அவர் தோத்தார்னா அவர் எதாவது பண்டில் எனக்கு கிஃப்ட் பண்ணணும். ஸோ இதான் கான்செப்ட், சரிங்களா? சரி வாங்க நம்ம வீடியோவில் போவோம். ஆல்ரெடி வந்தாச்சு. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சரி நேற்று போட்ட வீடியோவுக்கு அவ்வளோவா ரீச் வரல. ஆனால் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல் பேக்ரவுண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா வச்சு ஓரளவுக்கு பண்ணி ஏதோ போட்டேன் நேற்று. கொஞ்சம் அதுக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட பார்ட் 2 எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவேன் அதோட பார்ட் 2. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரீ ஃபயரில் 1v1 2v2 ஆகணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யூஐடியோட, நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகே, என்ன ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கிறான் இப்போ பாருங்கள். அடிக்கிற அடியில் யார டப்பரெல்லாம் கீழே போகுது. என்ன ஐயோ பெரிய ஆளாக இருப்போம், அடிக்கவே முடியல. ஒரு வழியாக அடிச்சிட்டோம்ல. ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அடிக்க, நிஜமாக சொல்கிறேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அவர் அடிக்க. ஏன்னா எனக்கு கை வேறு கொஞ்சம் வரன்னு ஆயிடுச்சு. ஸ்க்ரீனை தொட்டாலே ஸ்க்ரீன் அப்படியே கை பிடிக்குது, மேலே இழுக்க முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தேன். இதுக்காகவே ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் பண்ணலாமே. ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு அது போதும். ஓகே, இந்த மேட்ச்சை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லணும். அடடா, இவர் வேறு எகுர்னே வராரு. ரொம்ப மண்டையில் தட்டி உட்கார போகிற பாருங்க. ஆளையே காணுங்க. ஏங்க அப்பா, என்னங்க இவர் கிலோவால் நல்லா போடுறாரு. நாமளும் சும்மா இல்லை, நாமளும் பெரிய ஆள் தான். பார்த்தீங்களா அந்த புல்லட் எவ்வளோ ஜஸ்ட்டு. எனக்கு உண்மையிலே சொல்ல போனால் அவர் நல்ல கேம் தான் ஆட்டிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல கேம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்ட்ரீமான கேம். புல்லட்டு படவே மாட்டேதுங்க. இந்த அப்டேட்டில் விட்டான் புல்லட்டு மண்டே திறக்கவே மாட்டேது. என் மண்டையை திறந்துட்டாரு. நான் அவர் மண்டையை திறக்கலான்னு நினச்சா நான் தப்பு பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு க்ளோவால் போட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்காக ஓடி வந்திருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு மண்டே ஓடையை பார்த்துருப்பீங்க. என்ன எல்லாம் நம்ம நேரம். ஆனால் இந்த முறை ஐயா கில்லி மாதிரி துள்ளி வந்து அடிக்க போகிறோம் பாருங்கள். சும்மா அடிக்கிற அடியில் டமால்னு போகுது. என்ன அடின்றதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க. பாருங்கள், என்ன அடின்றதை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் ஐயோ வேறு ஏற முடியல. ஃபஸ்ட்டெல்லாம் ரூம் கார்டு ஒருத்தங்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட போய் பிச்சை எடுப்போம். டே க்ரியேட் பண்ணுறா, டே ஒன்று நாலாண்டா ப்ளீஸ்டா. அதுலேயும் அவங்க தப்பாக ஏதாவது க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், ரூம் கார்டு வேஸ்ட்டு. அப்போல்லாம் ரூம் கார்டெலாம் செம்ம ரேரு. பெரிய ஆளுங்க பெரிய பிளேயர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த ரவுண்டில் நம்ம மேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. எப்பட்றா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட்டில் தான் வாட்சி, வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா பாருங்கள், இந்த ரவுண்டு நான் கண்டிப்பாக ஜெயிக்கிறேன். இந்த ரவுண்டு நான் ஜெயிச்சேன்னா நீங்கள் எனக்கு லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணணும். ஓகே, பண்ணுவீங்கள்ல? எப்படி அந்த லைக்கு சப்ஸ்கிரைபு போட்டு விட்ருங்க. ப்ளீஸ், உங்களுக்காக இந்த பெட்லாம் வச்சு அந்த ரவுண்டு ஜெயித்தேன். கஷ்டப்பட்டு எனக்கே கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. எங்கே செத்துட்டா அவ்வளோ தான் லைக்கு சப்ஸ்கிரைப் வராதுன்னு. ப்ளீஸ் கொஞ்சம் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அது போதும் உங்களுக்கு. அவர் ஐடி பார்த்தா பாட் ஐடி மாதிரி தான் தெரியுது. ஆனால் மூமெண்ட்டு அடிக்கிறத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே.
ஒரு வேளை பாட் ஐடியில் வந்து என்னை அடிச்சுட்டு அமௌண்ட்டு போடணுன்னு பார்க்குறாரோ. அவர் மெயின் ஐடி அப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ரைம் 8 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் அழித்து புட்டு போய் அடின்னு இருந்தேன் நான். என்ன போயெல்லாம் ஒன்ட்டா படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களேடா. நான்லாம் எவ்வளோ பெரிய அழித்து புடி பிளேயர் தெரியுமா. இவர் ஏன் ஏட்ராப்பை கலெக்ட் பண்ணுக்காரு? அதான் ஏன் எனக்கு. ஸோ சாரி கைஸ், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்னால இவர் வேறு. ஆக்சுவலாக கீழே இருந்து அடிக்கிறத விட சாரி மேலேருந்து அடிக்கிறத விட கீழேருந்து அடிக்கிறது தான் நம்மளுக்கு அட்வான்டேஜ் அதிகம். எப்படி தெரியுமா சொல்கிறேன், கீழேருந்து பார்க்கும்போது அவருக்கு மண்டை கொஞ்சம் நல்லாவே தெரியும். அவருக்கும் நம்ம மண்டை நல்லா தெரியும். சூப்பரு. யாரோ ஒருத்தர் சப்ஸ்கிரைப்பு லைக் பண்ணலை, அதனால தான் நான் சேர்த்துட்டேன். அந்த யார் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கொஞ்சம் பண்ணுறங்கப்பா. நான் இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம், என்கிட்ட காசெல்லாம் இல்லை, பண்டில் கிஃப்ட் பண்ணுறதுக்கு டைமண்டும் இல்லை. தோத்தாலும் ஏதாவது ஒரு மொக்க பண்டிலாக 30 ஆஃபர் என்கிட்ட இருக்குது, அதை பண்ணி ஒரு மொக்க பண்டில் அமுச்சு விட்ருவேன், பிரச்சனையே இல்லை. டமாலே டமாலே டுமிலே டுமிலே டமாலே டமாலே டுமிலே டுமிலே. ஸோ நம்ம ஈவில் நான் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் நிறைய பேர் பலூன் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் போட் எஸ்கேப் கேட்டிருந்தீங்க. மற்ற வீடியோவில் போட் எஸ்கேப் போடலாமா இல்லை பலூன் போடலாமான்னு இந்த வாட்டி கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை நம்ம அந்த பார்ட் 2 வேணும்னா கூட நம்ம போடுறதுக்கு ரெடி. யார்லேயே வச்சு முடிச்சு விட்டோமா, சரியான அட்டி. யாரில் அப்படியே அகுற மாதிரி டமான்னு ஊரா கீழே. பின்ன மைக்கி கிட்ட வச்சிங்கன்னா சும்மாவா? ஐ ஆம் ஆங்க்ரி ப்ரோ பிளேயர், யூ நோ, ஐ ஆம் த கிங் ஆஃப் ஃப்ரீ ஃபயர். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட்டும் கிடைக்கல இப்போதைக்கு போட. அதான் நிறைய கண்டென்ட் இருக்குதுடா, பலூன் எஸ்கேப் போடு, போட் எஸ்கேப் போடு, அப்புறம் டெத் பார்க்கு போடு அப்படின்னு இருக்குதுடா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் டைம் வேணுங்க. நம்மக்கிட்ட டைமும் இல்லை. ஏன்னா நான் ஜெர்சி எடுக்க போகிறேன், ஆர்சிபி ஜெர்சி. ஸோ சாரி காய்ஸ், போன இதுவில் நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால் செத்துட்டேன். இந்த ரவுண்டு அவர் அடிக்கிற அடியில் அட டபுள் கிழிஞ்சு தொங்கட்டோ. அடித்தது யாரு அது மைக்கி என்ன சொல்லணும். மவனே டமால் கட்ட கட்டா 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 கட்டா. பாருங்க அடிக்கிற அடியை மட்டும், அடிக்கிற அடி. அவரும் வரமாட்டேன், நானும் வரமாட்டேன். சங்கீத ஸ்வரங்கள் திறந்தால் என்னவோ மயக்கம். டன் 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 டன். அவர் அந்த சைடில் வந்துட்டாரா? இல்லை, இந்த சைடில் தான் வந்திருக்காரு. டமால் டமால். ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. அடடே சுத்துக்குள்ள ஆள் போட்டு நான் இவன் வெளில வாடான்றது ஒரு குத்தமா? இன்னைக்கு ஐயோ, நான் தான் சொன்னேன்ல கைஸ், டைம் இல்லை, அதனால என்ன பண்ணுறது தெரியல. இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக வேறு இருக்குது. நான் வெளியில் வந்திருக்கேன். சரி, உங்களுக்காக ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், டெய்லி வீடியோ போடணுமேன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறது, சரியான ஷாட்டு அப்பா. மைக்கி தமிழன் இஸ் பேக்டா, மைக்கி தமிழன் இஸ் பேக். யாருக்கிட்ட தக்காளி, நான் தான் இங்கே. இப்போ பாருங்கள், அடிக்கிற அடியை எல்லோரும் சும்மா செதற போகிறானுங்க. நான் 1v2 பண்ணலான்னுக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த கண்டென்ட் பண்ணி போடவா வீடியோ?
ஏன்டா 1v1 4க்கு 4 தள்ளி நிற்கிற நீயே நாக்கு. நீ எப்பட்றா 1v2 போடுவேன் கேட்டா ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒன் டாப் கோஸ்ட் வாஸ் லைவ். என்னை பற்றி இன்னும் யாருக்கும் சரியாக தெரில. நான் எவ்வளோ பெரிய ஆள், என் படை பலம் என்ன அப்படின்னு யாருக்கும் எதுவும் தெரில. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் பேசியிருக்க மாட்டாங்க இதெல்லாம். ஒரு மனுஷனுக்கு எத்தனை டிஸ்டர்பன்ஸ் தான் வருது சொல்லுங்க. ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா வந்து டிஸ்டர்ப் பண்ணார், இப்போ எங்கள் அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நான் என்னென்ன பண்ணுறது. ஸோ சாரி கைஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி தான் வீடியோ இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிமில் போன ரவுண்டு நம்ம ஜெயிச்சிட்டோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பின்னாடி ஒழிஞ்சிருந்தார், எகிரி ஒரே ஐடி கட்டாக்கு செத்துறாரு. சரி கழுத போனால் போகுதுன்னு இந்த ரவுண்டு விட்டு கொடுக்க போகிறோம் நம்ம. அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. ஐ எம் ஆங்கர் ப்ரோ பிளேயர். அவள் தான் அத்தை ரவுண்டு ஆச்சா மேட்ச் க்ளோஸ். பாருங்கள், இந்த ரவுண்டு நம்ம ஜெயிச்சிருவோம். செம்மையாக இருக்க போகுது. இந்த மேட்ச் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு யார் என் கூட ஆடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வேறு எப்படி வரப்போகுதுன்னு தெரில, எவ்வளோ ரீச் போக போகுதுன்னு தெரில. அந்த சப்ஸ்கிரைப் லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க, எனக்கு அதுவே போதும். அவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆட்ராப்பாண்ட தான் அதிகமாக போனார், ஏன்னு எனக்கு தெரில. அதில் என்ன கன் அப்படி இருக்கும், ஒரு வேளை அழுத்தி பிடி கன்று எடுத்து வந்து அழுத்திடுவாரோ பண்ணாலும் பண்ணுறார். இப்போ டேமேஜ் போச்சு தானே. அப்படிங்களா? ஃபேக் டேமேஜ்லாம் போகுது, என்னான்னு தெரில. ஃபேக் டேமேஜ்லாம் வேறு போகுது. ஆனால் இந்த ரவுண்ட் நம்ம ரவுண்டாக அமையும் பாருங்கள். இந்த ரவுண்டு நம்ம ரவுண்டு. நான் அடித்து சொல்கிறேன், இந்த ரவுண்டு நம்ம ரவுண்டு தான். பாருங்கள், அடிக்கிற அடியில் அடை தவுளி கிழிஞ்சி தொங்கிட்டோம் டச்சக்கா. இந்த ரவுண்டு பாருங்கள், அடிக்கிற அடி அடிக்கிற அடி மட்டும் பாருங்கள். ஐயோ சொன்னல ஒரே புல்லட். ஓகே புல்லட் கை. ஸோ இந்த வீடியோ இப்போதைக்கு அவ்வளோதான். அடுத்து டெட் பார்க் சாப்டர் 2 வரும். அதுக்கப்புறம் ஈவில் 9 போட் எஸ்கேப் வரும். அதுக்கப்புறம் பலூன் எஸ்கேப் வரும். ஸோ யா, தேங்க்யூ.